வணக்கம். இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க விமானங்கள் வீழ்த்தப்பட்டமைக்கு காரணம் வெளியானது. மீண்டும் எரிபொருளுக்கு QR முறையா? சர்வதேச சந்தையில் எரிவாயு விலைகள் கடும் உயர்வு. அவசரகால நிலையை நீடித்து வர்த்தமானி வெளியீடு. TN இலக்கம் கட்டாயமாகிறது. அமெரிக்காவுக்கு ஸ்பெயின் அனுமதி மறுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபரி ராணுவ நடவடிக்கையின் போது அமெரிக்காவின் 3 F-15 போர் விமானங்கள் நட்பு முறை தாக்குதல் காரணமாக வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் அறிவித்துள்ளது. ஈரானிய விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ரோன்களின் தாக்குதல்கள் ஒருபுறம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் குவைத் வான் பாதுகாப்பு படையினர் தவறுதலாக அமெரிக்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். விமானங்களில் இருந்த 6 பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேறியதுடன் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு தற்போது சீரான உடல்நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை குவைத் ஒப்புக்கொண்டுள்ளது. தற்போதைய ராணுவ நடவடிக்கையில் குவைத் பாதுகாப்பு படைகள் வழங்கி வரும் ஆதரவுக்கும் முயற்சிக்கும் அமெரிக்கா தனது நன்றியை தெரிவித்துள்ளது. குறித்த விபத்துக்கான பின்னணி மற்றும் காரணங்கள் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சந்தர்ப்பத்திலேயே QR முறைகளை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தற்போது நாட்டில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் QR முறையை பயன்படுத்த வேண்டியவித அவசியமும் இல்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏதேனும் ஏற்பட்டால் அவ்வாறான எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் QR முறையை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இன்றைய தினமும் வழமை போன்று எரிபொருள் விநியோக பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் காலை 9:45 மணி வரை 29,25,349 லிட்டர் டீசலும் 29,04,000 லிட்டர் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக DJ ராஜகருணா தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிவாயு விலைகள் செங்குத்தாக உயர்ந்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக மூடுவதற்கு ஈரான் நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தது. இதனால் குறித்த வழியூடான கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்பட்ட தடங்களாலும் ஏனைய பிற காரணிகளாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. உலக இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கை கட்டார் கொண்டுள்ளது. இதில் பெரும்பாலானவை ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கடல் மார்க்கமாக போக்குவரத்து செய்யப்படுகின்றன. கத்தாரின் முக்கிய வாடிக்கையாளர்கள் ஆசியாவில் இருந்த போதிலும் அங்கு ஏற்படும் விநியோக தடை உலக சந்தையில் பெரும் போட்டியை உருவாக்கி விலையை உயர்த்தியுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேலில் சில எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் குளிர்கால முடிவுக்கு வருவதால் எரிவாயு பயன்பாடு குறைந்தாலும் அங்குள்ள இருப்பு மிகவும் குறைவாக உள்ளது. எதிர்வரும் கோடை காலத்தில் இந்த இருப்பை மீண்டும் நிரப்ப வேண்டியுள்ளதால் தற்போதைய விலை உயர்வு ஐரோப்பாவுக்கும் பெரும் சவாலாக அமையும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இலங்கையில் பொதுமக்கள் அவசரகால நிலையை நீடித்து ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த அவசரகால நிலைமை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக அந்த வான்பரப்பை தவிர ஏனைய அனைத்து வான்வழி பயணங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். சில வான்பரப்புகள் வரையறுக்கப்பட்ட விமான பயணங்களுக்கு மாத்திரமே தற்போது திறக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான பயணங்களும் இன்று நள்ளிரவு 12 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்றைய இரவின் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் காயமடைந்தவர்களில் இளைஞர்கள் எவரும் இல்லை என அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் அருஷா குரே தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் வசிக்கும் இளைஞர்களுக்கு விசேட அறிவித்தல்களை விடுத்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் சுமார் 3,50,000 இளைஞர்கள் வசிக்கின்றனர். இலங்கைக்கான தூதரகம் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் உள்நாட்டு அமைச்சு ஆகியவற்றுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ள உள்நாட்டு இறைவரை திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இலங்கையில் பல்வேறு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வரி செலுத்தும் அடையாள இலக்கம் சமர்ப்பிக்கப்படுவது அவசியமாகும். அதன்படி பின்வரும் சேவைகளுக்கு இச்சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட உள்ளது. ஏதேனும் ஒரு நிதி நிறுவனத்தில் வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்தல், கட்டட வரைபடங்களுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளல், மோட்டார் வாகன பதிவு மற்றும் வாகன அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், காணி அல்லது காணி உரிமத்தை பதிவு செய்தல், வணிக பதிவுகளை மேற்கொள்ளுதல், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை பரிமாற்றுதல், கடன் அட்டைகளை பெற்றுக் கொள்ளுதல் உள்ளிட்ட சேவைகளுக்கு வரி செலுத்தும் அடையாள இலக்கம் கட்டாயம் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து ஸ்பெயினில் உள்ள அமெரிக்க தளங்களை பயன்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. ஃபிளைட் ரேடார் 24 தரவுகளின்படி ஸ்பெயினின் தெற்கு பகுதியில் உள்ள ரோட்டோ மற்றும் மொரோன் ராணுவ தளங்களில் இருந்து 15 அமெரிக்க விமானங்கள் வெளியேறியுள்ளன. இதில் குறைந்தது 7 விமானங்கள் ஜெர்மனியில் உள்ள ராம்ஸ்டீன் தளத்தில் தரையிறங்கியுள்ளன. ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவல் அல்பாரெஸ் கூறுகையில், அமெரிக்காவுடன் இணைந்து இயக்கப்பட்டாலும் இந்த தளங்கள் ஸ்பெயினின் இறையாண்மைக்கு உட்பட்டவை. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்துக்கு முரணான அல்லது ஒப்பந்தத்தில் இல்லாத எதற்கும் இந்த தளங்களை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.